நேற்று சரவணம்பட்டி பகுதியில் முந்தாநாள் சரவணம்பட்டி பகுதியில் 2 குழந்தைகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை 174 CRPC, அதாவது அன்நேச்சுரல் டெத் என்ற சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்ட புலன் விசாரணைக்கு பின்பு அது 304A, அதாவது விபத்து, நெக்லிஜென்ஸால் நடந்த விபத்து என்கின்ற அடிப்படையில் சரியாக பராமரிக்கப்படாத அந்த மின் இணைப்பு, அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது இடங்களில் விளக்கு எரிவதற்காக மண்ணுக்கு கீழே அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து சரியாக ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் அந்த ஒயர் புதைக்கப்பட்டிருந்ததால் அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் இறந்துள்ளார்கள். அதனால் சட்டப்பிரிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ யார் அந்த நெக்லிஜென்ஸுக்கு, அதாவது சரியாக பராமரிக்காமல் இருந்ததற்கு யார் காரணம் என்பதை புலன் விசாரணை செய்து வருகின்றோம். இதில் முக்கியமாக இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட EBயோட அந்த கைட்லைன்ஸ் இருக்குது, கார்ப்பரேஷனுடைய கைட்லைன்ஸ் இருக்குது. அது முறையாக அனுமதி வாங்கிட்டு அதை அந்த கேபிள் லேயிங் பண்ணியிருக்கணும். அது பண்ணாத அந்த நெக்லிஜென்ஸ், அதே போல் அது செஞ்ச கான்ட்ராக்டர் அதில் என்ன அந்த ஸ்டாண்டர்டு மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தாது, இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்குது. புலன் விசாரணை கூடிய விரைவில் முடிவு செய்யப்பட்டு அதில் யார் சரியான பராமரிப்பு இல்லாத காரணம் என்பது தெரிந்து அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, ஏற்கனவே வந்து அங்கே இருக்க எலக்ட்ரிஷியன் வந்து அங்கே இருக்க தலைவர் AL கிருஷ்ணன் நாராயணன் கிட்ட வந்து இது போல் வந்து ஒயரில் வந்து டேமேஜ் இருக்குன்னு சொல்லி 4 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக வந்து அந்த பகுதி பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த எலக்ட்ரிஷியன் மேலே தான் தப்புன்னு சொல்லி அந்த குடியிருப்பு நகர சங்க தலைவருக்கு கேஸ் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துருக்கு சார். இது எப்படி சார், எந்த கோணத்தில் பட்டு? இல்லை, இது எல்லாமே வந்து புலன் விசாரணையில் விசாரணை செய்யப்படும். ஏன்னா இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து யார் மேலே தப்புங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. எல்லா தகவல்களையும் சேகரித்து கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் யார் மேலே தப்புங்கிறத முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.